ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாக இந்த பொங்கலை செலப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதாவது நீங்கள் நிறைய என்னுடைய வீடியோஸ் லாங் வீடியோஸில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பொங்கலுடைய செலப்ரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ இருக்கும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நான் பொங்கலுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பொங்கல் வீடியோன்னு சொல்லிட்டு பொங்கல் பானையே இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் வீட்டு உள்ளவே நான் செஞ்சுட்டேன், கேஸ்லேயே செஞ்சுட்டேன். அதாவது ஏன் பொங்கல் பானை வைக்கலன்னா, நாங்கள் அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலாக கொண்டாட மாட்டோம். ஸோ அதனால் இருந்தாலும் நம்ம கொண்டாடினாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு இப்போவே எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதால அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த பொங்கல் செலப்ரேஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். நாங்கள் காலையில் எழுந்த உடனே இது வீட்டோடைய முன்னாடி கோலம் போட்டிருக்கோம். உடனே பசங்க நாங்களும் போடுறோமா சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்களும் போடுங்கன்னு சொன்னோம். நான் இப்போது கேட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் கோலம் பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பார்த்தேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சாப்பாடு எல்லாம் காய் போட்டு சாம்பார், அப்பளம், நெக்ஸ்ட் பாயாசம்லாம் செஞ்சுருந்தேன். பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணால், சரி நம்ம தான் எல்லோரும் மேக்கப் பண்ணிட்டோமே, சரி கிளம்பி போயிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். தானிஷா என்ன பண்ணாங்கன்னா, ஃபோட்டோ ஸ்டுடியோலேயும் அவங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தலை வாரிட்டு இருக்கும்போது உடனே சுற்றி சுற்றி ஸ்டுடியோவே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம எப்படி ஒன்றா இருக்கலாம், குழந்தைங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஃபெஸ்டிவலோடைய முக்கியத்துவம் தெரியணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த செலப்ரேஷன் பண்ணோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அப்படியே ஜூஸ் குடிக்க கிளம்பிட்டோம். ஜூஸ் எல்லாருமே குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் என்னுடைய பொங்கல் டே இந்த மாதிரி தான் போச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருந்தோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பொங்கல் செலப்ரேஷன் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முதல் முறையாக வீடியோ பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.